உங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச உதவியை பண்ண தான் நான் இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஓகேவா? இப்போ நீங்கள் என்னை சுற்றி தான் இருக்கீங்கன்னா அதே போல் 3 முறை சவுண்ட் பண்ண முடியுமா? கைஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி பார்த்தலாம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட கேஜிஎஃப்ல ஹைடெக் பானிபூரியா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த எக்யூப்மெண்ட் பார்க்கவே ரொம்பவே ஹைடெக்கா இருந்தது. இதோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா 4 விதமான பானி இருக்கு. இந்த 4 விதமான பானியும் ஒவ்வொரு டேஸ்ட்ல ஒவ்வொரு ஃப்ளேவர்ல சூப்பரா இருக்கு. இதை டேஸ்ட் பண்ண எல்லாருமே சொன்னது என்னன்னா, நல்லா இருக்கு. டிஃப்ரெண்ட் விதமா இது குடிச்சு குடிக்கிறதுக்கு அன்ஹைஜீனிக்காக பேசி குடிக்கிறதா இது குடிச்சு குடிக்கிறது சென்சர் எதுவும் இது விளாண்டே பிடிக்கலாம். ஆக்சுவலாக நல்லா இருக்கு. ஃப்ளேவர் எல்லாம் நல்லா இருக்கு. டிஃப்ரெண்ட் என்னோட ஃபேவரட் வந்து இது நல்லா இருக்கு. என்னோட ஃபேவரட் இதுவும் நல்லா இருக்கு. அட ஆமாங்க, ஏன்னா இவங்களோட இந்த ஹைடெக் பானிபூரியை அவங்க அவ்வளோ ஹைஜீனிக்காக கொடுத்துட்டு வராங்க. டேஸ்ட் வைஸ்ன்னு சொல்லணும்னா அவுட்ஸ்டாண்டிங்க, 100% அவுட்ஸ்டாண்டிங். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட மெயின் பிஸ்னஸாக லஸ்ஸி ஷாப்பை ரன் பண்ணிக்கிட்டு வராங்க. இவங்களோட மெனுவில் ஏகப்பட்ட டிஷ்ஷஸ் அவைலபிளாக இருக்கு. எல்லாமே வந்து ரீசனபிளாகவும் அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்குமே வந்து அவைலபிளாக இருக்கு. இதுல இவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷான சீசனிங் ப்ரௌனியும் ஓரியோ மில்க் ஷேக்கும் நம்மளுக்கு டேஸ்ட் பண்றதுக்காக கொடுத்தாங்க. டேஸ்ட் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பிரமாதங்க. இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் பார்க்கறதுக்கே உங்களுக்கு அவ்வளோ காஸ்ட்லியாக தெரியும். ஆனால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக யார் வேணாலுமே சாப்பிட்லாம். இந்த இடத்துக்கு வர ஒவ்வொரு கஸ்டமர்ஸுமே வந்து அவங்களோட ஹாப்பியான ஃபீட்பேக்கை வந்து நம்மளோட ஷேர் பண்ணாங்க. அது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்பவும் ஒரு அழகானவும் நிறைவான ஒரு விஷயமாவும் இருந்தது. கைஸ், அது மட்டும் இல்லாம இந்த ஹைடெக் பானிபூரியில இவங்க லாயல்ட்டி கார்டுன்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த லாயல்ட்டி கார்டில் மொத்தம் 9 காலம்ஸ் இருக்கும். இந்த 9 காலம்ஸ்ல 8 காலம்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா 9th காலம் உங்களுக்கு பானிபூரி ஃப்ரீயாவே கொடுப்பாங்க. பிளஸ் இவங்க வந்து புக்கிங்ஸும் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. லைக் ஈவெண்ட் எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி இவங்கள நீங்க கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஸோ மொத்த டீடைல்ஸுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் வந்து நான் பண்ணிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து நான் எந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான கொடூரமான இடத்த தான் வந்து இன்னைக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். அதுவும் சோலோவா. ஸோ இந்த இடத்த பற்றின ஹிஸ்ட்ரி வந்து நான் உங்களுக்கு உள்ளே போயிட்டு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து டைம் இல்லை, ஓகேங்களா? நான் வந்து இன்னும் கேமராலாம் எதுவுமே கனெக்ட் பண்ணல. ஜஸ்ட்டு நைட் விஷன் மட்டும் நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ்ஸு கையில் இருக்கிற மொபைலில் தான் வந்து நான் இன்றைக்கி வீடியோவே எடுக்க போகிறேன். ஏன்னா இது ரொம்ப ரிஸ்க்கான பிளேஸு. ஸோ நம்ம காஸ்ட்லியான கேஜெட்ஸ் எல்லாம் எதுவுமே வந்து இந்த இடத்துல எட்டுன்னு வர முடியாது. ஏன்னா வந்து இங்கே அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம கையை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் எதை சொல்கிறேன்னு சொல்லி உங்களுக்கே நல்லா தெரியும். ஓகே, ஸோ வந்து இப்போ நம்ம உள்ளே போயிடலாம். ஏன்னா அங்கே ரொம்ப நேரம் வெளியே நிற்கிறது கூட ரிஸ்க்கு. ஏன்னா அக்கம் பக்கம்லாம் வீடுங்க இருக்குது, ஓகேவா? இந்த இடத்துல வந்து அப்படி என்ன நடந்துச்சுன்றதை வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. ஒரு ஃபேமிலி வந்து இந்த வீட்டை கட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த ஃபேமிலியில் இருந்த 2 சிஸ்டர்ஸ், 2 சகோதரிகள், ரெட்டை பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த நோயோட பேரை வந்து நான் இங்கே கீழே போடுறோம் பாருங்கள். ஸோ சில பேருக்கு சொன்னால் புரியாது, அதனால் இந்த கீழே ஆட் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ அந்த நோயால் அவங்க ரொம்ப கொடுமையான நோய் ஆகுது. இந்த நோயால் அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் சில காலத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் சில பிரச்சனைங்கனால வந்து அந்த வீடை வந்து விற்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த வீட்டில் தான் பாதியில் கட்டப்பட்டு விட்ட இந்த வீட்டை காமிங்க ப்ரோ.
ஸோ பாருங்கள் முள்பதரம் உள்ள வந்து இந்த வீடு புதஞ்சி இருக்கு. இந்த வீட்டில் தான் அவங்க வந்து வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த 2 சகோதரிகளும் வந்து இந்த வீட்டில் தான் வந்து வாழும் போது இறந்து போயிருக்காங்க. ஸோ இவங்களோட ஆத்மாவை வந்து இங்கே சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இந்த விறகு எடுக்க வருவங்க, அப்புறம் இந்த சில இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ண வரவங்க எல்லாருமே வந்து இந்த இடத்துல பேயை பார்த்து தான், அந்த 2 சகோதரிகளை பார்த்து தான் வந்து சொல்லியிருக்காங்க. பார்த்துட்டிங்களா? ஓகே, உள்ளே போகலாமா? Oh my God. ஐயோ, ஏதோ இந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, அப்படியே மூவ் பண்ணுவோம். ஹலோ, மேலே அந்த தான் வந்துச்சு. Oh my God. ஹலோ கமிலா, கமிலா அங்கே இருக்கீங்களா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை நான் பார்க்க. ஓய், நீங்கள் தானா அது? கைஸ், இந்த மரம்லாம் பாருங்க. கைஸ், இந்த மரம்லாம் பாருங்க. சரியான ஹாரராக இருக்குது. இந்த மரம் பாருங்க எப்படி சாஞ்சிருக்குது கொய்யால. ஓய்யோ கைஸ், அப்படியே மூவ் பண்ணுவோம். இலை லைட்டாக உரசிச்சு. இங்கே தான் சவுண்டு கேட்டுச்சு மேலே. நிலா பாருங்கள் எப்படி இருக்குது பயங்கரமாக. கெமிலா, இங்கே இருக்கீங்களா நீங்கள்? மயான அமைதியாக இருக்குது. அங்கே ஒரு ரூம் மாதிரி போகுது, உள்ளே போய் பார்த்துடலாமா? செடிங்கெல்லாம் பயங்கரமாக வளர்ந்துருக்குதா. இந்த பூச்சி கத்துறது கூட பயங்கர அமானுஷமாக இருக்குது. ஓய், இங்கே ஒரு ரூம் இருக்குது. கெமிலா கைஸ், அங்கே பார்த்தீங்களா வீடெல்லாம் இருக்குது. கெமிலா, இப்போ நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்கன்னா ஏதாச்சும் சத்தத்தை போட முடியுமா?
உய் வவாலு. உய் லைட்டா டர்ரா தான் இருக்குது. கெமிலா, இங்கே தான் நீங்கள் இருக்கீங்க. என்னை சுற்றி எனக்கு நல்லாவே தெரியுது. கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சத்தம் வந்து என்னை சுற்றி நல்லா தெளிவாக கேட்குது. தனியாக வந்திருக்கேனா, அதோ பயங்கரமான இடமா, ரொம்ப என்ன சொல்கிறது, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. பயம்லாம் இல்லை, லைட்டாக இருக்குது. ஆனால் வந்து ரொம்பலாம் பயம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நான் வந்திருக்கிற இடமே இல்லையா. நான் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ண வீடியோவோட லிங்க்கெல்லாம் வந்து இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய்ட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்து அந்த வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். மைல்டாக கேட்குது. ஏதோ சடனாக பறந்து போன மாதிரி இருந்துச்சு. கைஸ் அந்த சத்தம் உங்களுக்கு தெளிவாக நோட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். மை காட், பார்த்துக்கலாம். ஃபுல்லு ஃப்ளிக்கர் ஆகுது. டார்ச் லைட் வர மக்கார் பண்ணுது. கைஸ் இங்கே ரூமுக்கு போயிட்டே இருக்குது. ஆனால் பயங்கர ஹாரராக இருக்குது. ஹலோ கெமிலா, நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுறீங்களா? இல்லை உங்கள் இடத்துக்குள்ளே நான் வந்துட்டேன்னு சொல்லி உங்களுக்கு ஏதாச்சும் கோவமா? தெளிவாக கேட்டுச்சு. கெமிலா நீங்களா? அது மேலேருந்து தான் கேட்குது கைஸ் சவுண்டு. தெளிவாக கேட்குது. கெமிலா, இப்போ நீங்கள் தான் என் பக்கத்தில் இருக்கீங்கன்னா இன்னொரு டைம் சத்தத்தை போட முடியுமா? 3 முறை 3 வாட்டி சவுண்ட் பண்ண முடியுமா? கைஸ் மரத்துலேருந்து என்ன ஓய்து? கெமிலா நீங்களா? அது நான் 3 முறை சத்தத்தை போட சொன்னேன். நீங்களா இருந்தீங்கன்னா 3 முறை சத்தத்தை போடுங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா அது நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதா நான் எடுத்துக்க மாட்டேன். நான் 3 முறை சத்தத்தை போட சொன்னேன். Oh my God. கெமிலா, நான் வந்து 3 முறை சத்தத்தை போட சொன்னேன். யாருமே இல்லையா? ஆட்டோமேட்டிக்காக ஷேக் ஆச்சு, பார்த்தீங்களா? யாருமே இல்லை கைஸ். 3 முறை ஆட்டோமேட்டிக்காக ஷேக் ஆச்சு. கெமிலா, அதை நீங்கள் தான் ஆட்டினீங்களா? கெமிலா நீங்கள் தானே? அது மறுபடியும் சத்தத்தை போட முடியுமா? மறுபடியும் சவுண்ட் பண்ணீங்க. நீங்கள் தான் பண்ணீங்களா?
கெமிலா, என்ன நீங்கள் அட்டாக் பண்ண மாட்டீங்க தானே? அப்படி அட்டாக் பண்ண மாட்டீங்கன்னா 3 முறை சவுண்ட் பண்ண முடியுமா? ஓகே, ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை பண்ணத்தான் நான் இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஓகேவா? இப்போ நீங்கள் என்னை சுற்றி தான் இருக்கீங்கன்னா அதே போல் 3 முறை சவுண்ட் பண்ண முடியுமா? ஓகே, சரி. நீங்கள் தான் என் கூட இருக்கீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். நீங்கள் எங்கே இருக்கீங்க? சரி, ஓகே. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் என் பக்கத்தில் தான் இருக்கீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஓய் வவாலு. கெமிலா, ஓ மை காட், ஓ மை காட். ஓகே கெமிலா, நீங்கள் என்னை சுற்றி தான் இருக்கீங்க. இப்போ நீங்கள் என்னை சுற்றி தான் இருக்கீங்க, எனக்கு நல்லாவே தெரியுது. உங்களுக்கு உதவி செய்ய தான் நான் வந்திருக்கேன். எனக்கு உங்கள் மேலே பார்த்து பயம்லாம் கிடையாது. ஏன்னா நான் அன்னைக்கு வர்றப்பவே உங்களோட முகத்தை நான் தெளிவாக பார்த்துட்டேன். உங்களோட அந்த ஏக்கம், நீங்கள் உதவிக்காக அந்த உதவிக்காக நீங்கள் எதிர்பார்க்குறது எல்லாமே எனக்கு புரியுது. உங்களுக்கு இப்போ ஏதாச்சும் உதவி வேணும்னா சொல்லுங்கள், என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிட்டு கிளம்புறேன். Oh my god. கைஸ், இப்போ எனக்கு சவுண்டு கேட்டுச்சு தெளிவா. ஓகே, எல்லா ரூம்லேயும் ஒரு வவால் இருக்குது. ரெண்டு வவால் இருக்குது. ஓ ஓ, என்னையே சுற்றி வட்டம் போடுது, தெரியுதா? ஓகே, ஹலோ கெமிலா, சுத்தமாக சைலண்ட் ஆயிடுச்சு, ஒரு சத்தம் கூட இல்லை. கெமிலா, இருக்கீங்களா? ஓகே, கெமிலா எங்க இருக்கீங்க நீங்க? உங்களை தேடி தான் வந்துட்டு இருக்கேன். எது குருவி இருக்கிற மாதிரி இருக்கு, தெரியுதா? கைஸுங்க ஏதோ ஊஞ்சி இந்த எல்லையோட சவுண்டு கேட்கும் போதெல்லாம் யாரோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது.
இந்த ஃபுட் ஸ்டெப் கேட்குற மாதிரி. இங்கே பார்த்தீங்களா, இதுக்குள்ளே ஒரு அழகான குருவி இருக்குது. டிஸ்டர்ப் பண்ண வேணாம். மை காட். பயங்கர ஹிட்டானா இருக்குது. ஆனால் தனியாக வர்றதுக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து எந்த நேரத்தில் என்ன நடக்கும்ன்ட்டு ஆன்மாக்கள் பற்றியெல்லாம் பயம் இல்லை. ஏன்னா வந்து இந்த சில புறமுக்க நாய்களெல்லாம் இருக்கிறாங்க, இந்த சரக்கு அடிக்கிறவங்க, கஞ்சா அடிக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிற சில புறமுக நாய்களெல்லாம் வந்து அக்ரெசிவாக அட்டாக் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த மாதிரியான இடத்துலலாம். ஸோ சோலோவாக வரப்போ வந்து பார்த்து சேஃப்டியாக தான் பண்ணணும். பட் நான் இது போல் ரிஸ்க் எடுக்கிறேன் இல்லையா, எல்லாமே வந்து உங்களுக்காக தான். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு மேக்ஸிமம் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இது தான் நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஏதோ வித்தியாசமாக கேட்ட மாதிரி இருந்துச்சு. வாங்க அப்படியே ஃபர்தராக மூவ் பண்ணலாம். கீழெல்லாம் பாருங்கள், பயங்கரமாக இருக்குது செடிங்க. மை காட். ஐ, கைஸ் இப்போ அந்த பக்கம் யாரோ பாஸ் ஆகி போன மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. யாரோ நடந்து போன மாதிரி இருந்துச்சு அந்த பக்கம். ஓகே, பார்த்துக்கலாம். இங்கேயும் போது பார்ப்போம். ஹலோ, பயங்கரமாக இருக்குது லொக்கேஷன் மட்டும். என் லைஃப்லேயே வந்து நான் பயங்கரமாக கேப்சர் பண்ண இடமும் வந்து இது தான். அந்த வீடியோவோட லிங்க்கு வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த பக்கம் ஒரு ரூம் மாதிரி போகுது, பார்த்துருவோம். ஓகே வாங்க அப்படியே மூவ் பண்ணலாம். கைஸ் இங்கே பார்த்தீங்களா, அட்டா இங்கே தான் சரக்கெல்லாம் அடிப்பாங்க. அங்கே இருக்குது பாருங்கள், தம்மு கவரு எல்லாமே இருக்குது. இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நடக்காத இடம் எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள். எல்லா ஹாண்டட் பிளேஸ்லேயுமே வந்து விளாடி வச்சுருக்கானுங்க. கெமிலா, நீங்கள் எங்கே இருக்கீங்க? அப்போவே எனக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க, இப்போ ரொம்ப சைலண்ட் ஆகிட்டீங்க. என் பக்கத்தில் தான் இருக்கீங்களா நீங்கள்? கெமிலா, கைஸ் அப்போவே வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு கெமிலா கிட்ட இருந்து. பட் இப்போ வந்து தேட தேட வந்து ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸுமே வந்து ஆரம்பத்தில் நடந்த மாதிரி இப்போ நடக்கலை. ரொம்ப மயான அமைதியாக இருக்குது. ஓகே அப்படியே ஃபர்தராக மூவ் பண்ணலாம். ஓகே
காட். கைஸ் அப்போலேருந்து யாரும் அந்த இடத்துல வந்து எட்டி பார்த்துட்டு போகிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அந்த இடத்துல யாரும் இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது அந்த என்ட்ரன்ஸில். பார்ப்போம், ஏதாவது கேப்சர் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். கஷ்டப்பட்டு தனியாக இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். இந்த இடம் தான் வந்து ரொம்ப பயங்கரமான இடம். பாம்புங்க வேறு அதிகமாக இருக்கும், அதுதான் ஒரு பெரிய பயமாக இருக்குது. பாருங்க வயசு அந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். Oh my God, ஒரு ரூம் மாதிரி போகுது. இந்த இடத்துல ஏதோ ரூம் மாதிரி போகுது, பார்த்துருவோம். ஓ மை காட், உள்ள போயிட்டே இருக்கு. பயங்கரமாக போயிட்டே இருக்கு ரூம் மாதிரி. ஹலோ கெமிலா, இருக்கீங்களா? இங்கே இருந்தீங்களா? ஏதாச்சும் சத்தத்தை போட முடியுமா? இங்கேயும் போய் பார்த்துருவோம். கைஸ் நான் உள்ளே ஜம்ப் பண்ணணும். கேமரா அங்கே வைக்கிறேன். Oh my God. ஸ்டேபிளாக வைக்கிறேன்னு தெரியல. 1 செகண்ட். அம்மா Oh my God. கைஸ் வந்தாச்சு. ஓய், சவுண்ட் கேட்டுச்சு. Oh my God, யாருமே இல்லை. ஓகே, அங்கெல்லாம் வீடுங்க இருக்குது. ஸோ லைட் வெளிச்சம் வெளியே போச்சுன்னா அவ்வளோதான், நம்ம செத்தோம். ஐயோ, கைஸ் இது மேலே வந்து டெரஸ்ஸு ஓப்பனாக இருக்குது. மேலே போனோம்னாக்கா வெளியில் ஃப்ளாஷ் லைட் வெளியே போச்சுன்னா நம்ம மாட்டிப்போம். ஓகே, இங்கே பாம்புங்க அதிகமாக இருக்கும், அதுதான் ஒரு பெரிய பயமாக இருக்குது. ஓய்,
அந்த பக்கம் நம்ம போகவே இல்லை. அங்கே ஒரு ரூம் பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்பிடலாம். நம்ம இந்த பக்கம் தான் போகணும், இந்த பக்கம் போகவே இல்லை. மேலே மரத்துலேருந்து ஏதோ இதுன்னு நினைக்கிறான். ஓகே, ஒன்றுமே இல்லையா? மை காட். ஓய், எந்த ரூமில் பார்த்தாலும் வவ்வாலுங்களாவே சுற்றினே இருக்குது. கைஸ், எல்லா ரூம்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வவ்வாலோட நடமாட்டம் வந்து இருக்குது. அது என்னன்னு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது, ப்ளஸ் மிஸ்ட்ரியாக இருக்குது. எல்லா ரூம்லேயுமே வவ்வால் இருக்குது. ஓகே, கைஸ், இது தான் வந்து லாஸ்ட் ரூமு. பார்த்துருவோம். ஸோ இங்கெல்லாம் வீடுங்க இருக்குது. ஓகேவா? இது மேலே வந்து படிக்கட்டு போகுது. ஸோ மேலே போகிறதுக்கு வழி இல்லை, இதெல்லாம் அடிச்சிருக்கு. வயசு இங்கெல்லாம் வீடுங்க இருக்குது. ஓகே, தெரியுதா? ஓகே, யாரும் இல்லை. ஸோ கைஸ், இது தான் வந்து இந்த பில்டிங்கோட லாஸ்ட் ரூம். கடைசி இது தான். ஸோ இங்கே வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே கைஸ், நான் வந்து என்ட்ரன்ஸ் கிட்ட கிளம்பி போகிறேன். இப்போ ரூமாக போயிட்டே இருக்குது. எல்லாம் பாருங்கள், சரக்கு அடித்து போட்டு ஜமாய் பண்ணியிருக்கானுங்க. அட்டாங்க அங்கங்கே அட்டா. ஓகே, இங்கேயும் குருவி கூடு இருக்குது. ஓகே, ஸோ கைஸ், எப்படி அடைஞ்சிருக்குதுன்னு பாருங்கள். என்ட்ரன்ஸ் கிட்ட போயிட்டு ஓகே, என்ட்ரன்ஸு. கைஸ், சோலோவாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வரைக்கும் போதும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பக்காவான சேஃப்டி இல்லை. ஏன்னா வந்து வந்திருக்கிறதே சோலோவாக ரிஸ்க் எடுத்து தான் நான் இவ்வளோ உங்களுக்காக தான், எல்லாமே உங்களுக்காக தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் வந்திருக்கேன். கெமிலா, உங்களை பார்த்துட்டேன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து என்னை எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க. நானும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா? அந்த ப்ராமிஸை வந்து கண்டிப்பாக நான் ஒரு நாள் நிறைவேற்றுறேன். ஓகேவா? ஓகே கைஸ், இதோட வந்து இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த சூப்பரான வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் until then டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் ரூபன் ஹாரர் தமிழன். பாய்.